கலைகளில் ஈடுபாடு கொண்ட கோவலன் மாலையை பெற்றுக் கொண்டதோடு மாதவியையும் பெற்றுக்கொண்டான். தன்னை விட்டு பிரிந்து சென்று வேறொரு பெண்ணுடன் கணவன் நிரந்தரமாக வாழ்வதை நினைத்து மிகுந்த வருத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானாள் கண்ணகி. யாழை எடுத்த மாதவி கோவலனிடம் அதை கொடுத்து பாடச் சொல்கின்றாள். கோவலன் சோழ நாட்டின் பெருமையையும் காவிரியின் பெருமையையும் பாடுகின்றான். பதில் பாடல் பாட வேண்டும் என நினைத்து யாழை அவனிடமிருந்து கேட்கின்றான். ஊழ் யாழ் மீது வந்தது. கணவனிடம் குறை இருந்தாலும் பெண்கள் அதை பொறுத்துக் கொள்கின்றார்கள் என்ற கருத்து அவளது பாடலில் மறைந்துள்ளது என்று தவறுதலாக விளங்கி கோவலன் கோபமடைகின்றான். என்ன இருந்தாலும் இவள் குடும்ப பெண் இல்லையே என்று கூறிவிட்டு அவளை விட்டு பிரிகின்றான். மாதவி அதிர்ச்சி அடைந்து நிற்க அவளோடு வந்தவன் அவள் இல்லாமல் சென்றான். சென்றவன் தான் பூம்புகார் நோக்கி சென்றான், கண்ணகியை நோக்கி சென்றான், மதுரையை நோக்கி சென்றான், மரணத்தை நோக்கி சென்றான்.